மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இடதுசாரி ஆதரவாளர் மதுர் சத்யா இணைந்திருக்கிறார். பேசலாம். எடப்பாடி அவர்களால் பாமக தங்களோட கூட்டணியில் இருக்கா, தேமுதிக தங்களோட கூட்டணியில் இருக்கா நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண கூட முடியல. அதிமுகவால் சிஏஏல எங்களுக்கும் பாஜகவுக்கும் முரண் இருக்குன்னு வெளில சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் மேடையில் எடப்பாடியை வச்சுட்டு சொல்றாரு, இவர் தான் அடுத்த எம்ஜிஆருங்கிறாரு. கொஞ்சம் சூடு சொரணம் வேணாம். இனி சிரிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வர்றாரு. அங்க உங்க கட்சியை நிறுவனவரை வேற ஒரு ஆளை காட்டி சொல்றாங்க. கோவம் வர வேணாமா உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றத வந்து அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிறோங்க. திமுக தான் பாஜகவோட கள்ள கூட்டணி இருக்கு, எங்களுக்கு வந்து தேவையில்லைங்கிறாங்க. உங்க அப்பா வந்து வாஜ்பாயை ஓட விட்டவங்கடா எங்க புரட்சி தலைவி அம்மானு அண்ணாமலையை பார்த்து பேசினாரு. அண்ணாமலை வந்து டேபிள் கடியில காலை பிடிச்ச தற்கூரி நான் இல்லைன்னு வந்து எடப்பாடியை பத்தி பேசினாரு. ஏங்க ஒரு அண்ணாமலைங்கிறவர் யாருங்க? அவர் என்ன 20 வருஷம் அரசியல் இருந்தவரா? நீங்க உங்க சுயமரியாதை அப்படிங்கிற பேர்ல நீங்க எங்களை தான் அடகு வைக்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி. திமுக வந்து வெற்றி கூட்டணி அப்படி கூட்டணி சிந்தாம சிதறாம தொடருது. 200 இல்ல 234 தொகுதிகள்லயும் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தையே ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமாவே இந்த தேர்தல் நேரங்கள்ல அதிமுக வந்து அந்த தேர்தல் ஈடுபாடுகள்லயே இல்லாத மாதிரி இருப்பாங்க. திடீர்னு அந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் அந்த கேப்ல வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தல் போற மாதிரி இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக கிடையாது. இந்த நீங்க வந்து அம்மா ஜெயலலிதா இருந்த போது சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்ட் தான். அவங்க வந்து எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு வந்து கடைசி 3 மாதம் பிரச்சாரம் பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் மையப்படுத்தி பயங்கர பிரச்சாரங்கள்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து முன்னணியாக இருக்கிற நடிகர்கள் அவங்களுக்கு சார்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை வந்து அதிமுக அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து கூட்டணிக்கான எந்த கூட்டணி வெளில போகிறது அப்படிங்கிறதுக்கான போட்டி தான். இது ஒற்றை திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படின்றது 2019 தொடர்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதுலேருந்து வர பலன் என்ன அப்படின்னா, அந்த கூட்டணி வலுவாக இருக்குது, எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, விடமாட்டாங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. அந்த கூட்டணியில் ஏற்படும் விரிசலையும் மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு விளக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சாம்சங் போராட்டம் அப்படின்னு வந்தால் சிபிஎம் சிபிஐ எவ்வளோ வீரியமாக திமுக எதிர்க்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். அதே ஒரு சாதிய பிரச்சனை வந்தால் இல்லை உள்ளொதுக்கீடு பிரச்சனை வந்தால் எப்படி கடுமையாக விசிக முரண்படுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். தேசிய அளவில் வந்து சில தேசிய கொள்கைகள் பார்த்தா காங்கிரஸும் திமுகவும் முரண்படுறாங்கிறது அப்பட்டமாக தெரியும். கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே பல முரண்கள் இருக்கு. முரண் இருந்தாலும் இந்த கூட்டணி பயணிக்கும். அது வந்து அவங்க வந்து பாசிட்டிவா பாக்குறாங்களோ இல்லையோ, நெகட்டிவா பார்த்தா கூட அந்த புரிதலுக்கு வந்துட்டாங்க. வந்து திருமாவளவர்கள் கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வரதாகட்டும், திட்டுறதாகட்டும், ஆமா திட்டுற மாதிரி திட்டுவீங்க, நாளைக்கு காலைல வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்ற மாதிரி மக்களே ஒரு முடிவு கொண்டாங்க. அப்ப இந்த கூட்டணி உடையாது. ஏன் அதுவும் இல்லாம அவங்களால ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியும். இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா, உள்ளொதுக்கீடு பிரச்சனையில எடுத்துக்கிட்டா விசிகாவும் திமுகவும் முரண்படுதுன்னு மக்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி அப்படிங்கிறது இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. அது ஏன்னா இவங்க பிரச்சார செயல்பாடாகட்டும், இப்போ வந்து ஒரு திருமாவளவர்கள் சில இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதே பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த முறை ஒரு அமைச்சர் சிவசங்கரை வந்து வண்டியில் போட்டு எல்லா இடத்துக்கும் போனதுக்கப்புறம் அந்த தடைகள் எல்லாம் போகுது. அதே போல் விசிகா கூட இருக்கிறதுனால திமுகவுக்கும் சிலது எளிமையாக முடியுது அப்படின்னும் போது இவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்காங்க. ஆனால் பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்க மாட்டோன்றது அவங்களுடைய முழு முதல். நேற்று இவர் மாணிக்கம் தாக்கூர் கூட இதை சொல்லியிருக்காரு. ஆனா பாமகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் போற மாதிரி, அதாவது ஐயா ராமதாஸ் அவரோட ஒரு திமுக சாஃப்டா மூவ் பண்ற மாதிரி ஒரு சூழல் எடுபடுது. இல்ல அவரும் அதை விரும்புறாரு. ராமதாஸ் அவர்களும் திமுகவும் விரும்புறாரு. ராமதாஸ் கண்டிப்பா விரும்புவாரு. ஏன்னா பாமக உடைந்தாலும் கூட அன்புமணி பாமக இல்ல ராமதாஸ் அவர்களுடைய பாமக அப்படின்னா கூட அது ரெண்டு பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. கண்டிப்பாக சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாமக வந்து 2006லயோ 2011லயோ இருந்த பாமக கூட கிடையாது. எவ்வளவு பலவீனமாக இருக்கு அப்படின்ற பாக்குறோம். இவர் அழைத்தால் மாவட்ட செயலாளர்களே வந்து ஒரு 10% பேர் தான் வராங்க அப்படிங்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கும்போது விசிகாவை விட்டு கொடுத்துட்டு அதுக்கு போவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபார்ஃபெச்சுன்னு சொல்லலாம். நம்ம
இன்னொன்று இப்போ ஏத்தாப்புல இருக்கிற கூட்டணி இப்போ வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்போ வந்து கேம்பெயின் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறாங்க. அவங்களால கூட்டணி இந்த கூட்டணின்னு சொல்ல முடியுது. இப்போ எடப்பாடி அவர்களால் பாமக தங்களோட கூட்டணியில் இருக்கா, தேமுதிக தங்களோட கூட்டணியில் இருக்கா நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண கூட முடியல. போன வாரம் வரைக்கும் தாவேகா வந்து எங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நயினா நாகேந்திரன் முழுக்கொண்டு பேசிட்டு இருந்தாரு. அமித்ஷா சொன்னார் நேரம் காலம் வரும்போது தாவேகா பற்றி தெரியும் அப்படின்னு வந்து அமித்ஷா பேசுறாரு. ஆனால் விஜய் வந்து தீய சக்தி, பாஜகவோட சேர்ந்தனால அதிமுக எங்களுக்கு தீய சக்தி, அவங்களோட கூட்டணி இல்லைன்னு விஜய் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு தெளிவற்ற நிலையில தான் அவங்க கூட்டணி இருக்கு. இன்னொன்னு என்ன பெரிய காமெடி அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தீய சக்தின்னு பாஜகவை தான் சொல்லியிருக்காங்க. அதான் அதிமுக தீய சக்தி சொல்லல. இல்ல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக மீது விஜய் இதுவரைக்கும் என்ன விமர்சனத்தை வச்சிருக்காரு? ஒரு விமர்சனத்தையும் வைக்கல. இப்ப திமுகவே அதிமுகவும் ஒன்றுபட என்ன சொல்லிருக்காருன்னா, பாஜகவோடு கொஞ்சி குழாவும் மாட்டோம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. அதிமுகவை சாடி அவர் பேசவே இல்ல. ஏங்க நான் என்னங்கிறேன், அதிமுகவை சாடி பேசல அப்படிங்கறத தாண்டி அவர் திமுகவே வந்து பேரளவுல தான் எதிர்த்துட்டு இருக்காரு ஒழிய எதுவுமே அவர் என்ன போராட்டமா பண்ணாரு? சிபிஎம் மாதிரி விசிக மாதிரி போராட்டமா பண்ணாரு? திமுகவுக்கு எதிராக தானே ஆளுநரை சந்திச்சு மனு கொடுக்குறாரு. அதாங்க, அதாவது என்ன சொகுசா என்னென்னலாம் பண்ண முடியும்? அறிக்கை விட முடியும், பரந்தூர்ல போயிட்டு வேன்ல இருந்து பேச முடியும், அவ்வளவுதான் பேச முடியும். நான் என்னங்கிறேன், நான் வந்து அவர் வந்து திமுக ஆதரிக்கணும் அப்படிலாம் கூட கேட்கல. இப்பதானே அரசியலுக்கு வரீங்க. திமுக வந்து விஜயகாந்த் எப்படி எடுத்தாரு? அவர் வந்து வாரத்துக்கு ஒருக்க எங்கேயாவது இந்த காமெடியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களை பார்த்து தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே சிரிக்குது அப்படிலாம் பேசுவாரு. அவர் அந்த மாதிரி வாரம் வாரம் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து பேசுவாரு. அந்த மாதிரி திமுகவே ஒரு ஒழுங்கா எதிர்க்கலன்னு தான் சொல்றேன் விஜய். இல்ல விஜய் அவர்கள் வந்து கள அரசியல் பண்ணல, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல, ஒரு போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, செலக்டிவா தான் பேசுறாரு. 1000 விமர்சனம் இருந்தாலும் அவரை நோக்கி ஓடி வாக்களிக்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கு. அது போக அவர் அந்த செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் என்ன கள அரசியல் பண்ண போறாரு, எப்படி மக்களை சந்திக்க போறாரு, என்னென்ன பேச போறாருங்கிறத பொறுத்து அதுக்கு மேலேயோ இல்ல அது கீழே போகுமோ அப்படிங்கிறது அது அப்பயும் தெரியும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்பயே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாதுல்ல. இல்ல இப்ப நடந்த வரைக்கும் வச்சு தானே இப்ப ஜட்ஜ் பண்ண முடியும். செப்டம்பருக்கு அப்புறம் அவர் பண்ண அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் என்னங்கிறேன், இப்ப அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட்ங்கிறேன். இப்ப நீங்க விஜய் உள்ளுக்குள்ள வச்சு ஈக்குவேஷன்ல வச்சு பெருசா பாக்குற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. அது வந்து ஊடகங்கள் தான் ஊதி பெருக்குறாங்களோ இல்லையா. விஜய் இருக்கிறதுனால எதுவும் ஒன்றும் பெருசா அரசியல் சூழலாம் மாறிடல. மேபி கூட்டணியில வந்து இப்போ வந்து வேல்முருகன் அவர்கள் கட்சி ஆகட்டும், இல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற சில ஒரு சீட்ல இல்ல 2 சீட்ல கண்டெஸ்ட் பண்ற கட்சிகள் விஜய் இருக்கிறதுனால சலசலப்பு ஏற்படலாம் இல்லையா. மேஜராக அரசியல்ல நான் வந்து இந்த கூட்டணி கணக்குங்களும் கிடையாது. ஒரு அரசியல் இப்ப சலசலப்புனா நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் தேர்தலை தாண்டிய கொள்கை ரீதியான அரசியல். விஜய்னால இந்த கொள்கையை பின்வாங்கிட்டாங்க. இப்ப ஒரு திமுக வந்து 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லுது. சிஐடியு மாநிலம் முழுக்க வந்து அதுக்கான எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லா கூட்டணி கட்சியினருமே எதிர்த்தாங்க. இல்ல நான் சொல்றது ரியலா ஸ்ட்ரைக்கெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் 12 மணி நேரத்தை வேலையை திரும்பி வாங்கிட்டாங்க. அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பல இடங்கள் இருக்கு இல்லையா. இப்ப நியூட்ரினோ திட்டம் இருக்கும், இல்ல கூடங்குளம் திட்டம் இருக்கும். அதாவது ஒரு அரசியல் அதுல இருந்து ஒரு அரசியல் செய்ததுனால அதுல பின் வாங்கியிருப்பாங்க. இப்ப வந்து பாஜக அரசாங்கமே இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வச்சு லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு, அதாவது பியூரோக்ராட்ஸை வந்து டைரக்டா தனியார் நிறுவனத்துல இருந்து எடுத்துக்கிறது. அது ராகுல் காந்தியில இருந்து திமுக வரைக்கும் எல்லாரும் எதிர்த்தோன்னே அந்த நோட்டிபிகேஷன் ஒரே வாரத்தில் பின்வாங்கினாங்க. அந்த மாதிரி விஜய்னால எந்த மாற்றமும் இங்க ஏற்படல அப்படின்றதுனால வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ ஒன்றும் அவரை வந்து திட்டணும்னு அவசியம் இல்லை, அவரை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. சரிப்பா நீங்க என்னவோ பண்ணிருக்கீங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் அப்டேட், செகண்ட் சிங்கிள் மாதிரி ஏதோ விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இப்போ விஜய்னால எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு கடந்து போகிறது திமுகவுக்கு நல்லதா? திமுக வந்து எங்களை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற டோனை அவங்க எடுக்கிறாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தலைன்னா கூட இப்ப தாவேகா, அதிமுக, பாஜக அவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்தா இந்த தேர்தல் களம் ரொம்ப டஃபா இருக்கும் இல்லையா. அப்படிங்கும் போது விஜய் அப்படி வந்து அப்படி தட்டிட்டு, அது விஜய்ங்கிறதுனால இல்ல, புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, யங்ஸ்டர்ஸோட பார்வை அங்க விழுந்திருக்கு. அப்படிங்கும்போது இதை தட்டி கழிச்சிட்டு போறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இது தட்டி கழிச்சிட்டு போகணும்னு சொல்லல. இது என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வென்றெடுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு விமர்சிச்சு அம்பலப்படுத்தி அவங்கள வந்து வெல்றது, இன்னொன்னு சின்ன கோடு பெரிய கோடு. இப்போ அவங்க என்ன செய்யறாங்களோ அதை விட பெட்டரா செய்யறது அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்து விஜய் வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில தான் அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்குது. ஒரு 25-26 வயசுக்கு மேலே தான்னா கம்மி, அந்த 18 to 25 தான் அவங்களோட மெயின் டார்கெட்டு. இப்போ அவங்களுக்கான ஒரு நலத்திட்டங்களோ இல்லை அவங்களுக்கான அவுட்ரீச் ப்ரோக்ராமோ இல்லை இவங்க சொல்கிற திராவிட சித்தாந்தத்தை அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறதோ
பெட்டரா பண்ணாலே விஜயை தோக்கடிச்சிடலாம். அதாவது விஜயை தோக்கடிச்சலாம்னா அவர் வெளில போறாங்க இல்லை, அவர் என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ண போறாரோ அதை அண்டூ பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இப்போ அவர் ஏற்கனவே ஒரு 15 வருஷம் கட்சி வச்சிருந்திருக்காரு. இப்போ ஒரு சீமான் மாதிரி இருக்காரு அப்படின்னா அவருக்கு எதிரான கேம்பெயின் எப்படின்றது யோசிக்கலாம். அவர் இப்போதான் வராரு அப்படின்னும் போது சின்ன கோடு பெரிய கோடு தான் திமுகவுக்கு வந்து இதா இருக்கும். ஏன்னா இப்போ விஜய் கூட போய் சண்டை போடுறாங்க அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல எந்த மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படும்னா ஒரு ஈக்குவல்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல ஆனா பதில் இருக்கவங்க அங்கதானே கொடுத்துட்டே இருக்காங்க. பதில்னா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ பதில் வராது. திமுக ஆதரவா பேசுறவங்க எல்லாம் எவன் எவனோ கட்சி ஆரம்பிக்கிறான், ஆட்சியை பிடிச்சிருவேன்றான் அப்படின்னு முதலமைச்சரே பேசியிருக்காரு. இல்ல அதுதான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்டரிங் பயங்கர ஒரு பலசாலியாக நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்ற மாதிரியான பாஸ்டரிங் ஏன் பார்வை என்னன்னா அது கூட தேவையில்லைங்கிற. ஓகே, இப்போ தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அந்த மேடை பேச்சுகள் எல்லாம் முழுக்க முழுக்க திமுகவை தான் மோஸ்ட்லி 90% எதிர்க்கக்கூடியதா இருக்கும். இன்னொரு முக்கியமான பேச்சு என்ன அப்படின்னா பாஜகவும் திமுகவும் வேறு வேறு அல்ல. இது எல்லா பேட்டிலையும் நான் கேட்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டுல வைக்கிறார். இப்ப தமிழக மக்கள் வந்து பாஜகவை ஏத்துக்குமா, அதாவது ஒரு அதிக பெர்சன்டேஜ் மக்கள் வந்து பாஜகவை ரிஜெக்ட் பண்ணி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கும்போது நீங்க அதனாலதான் திமுக வெற்றி பெறுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது பாஜகவும் திமுகவும் வேறு வேறு இல்ல, ரெண்டுமே ஒன்னே தான். இது பாசிசம்னா அது என்ன பாயசம், அவங்களும் பாசிசம் தான், ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் அப்படிங்கறது தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரமா பண்றாரு. இப்ப இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு கொடுக்குமா இந்த தேர்தல்ல அப்படிங்கிற? அது இல்ல, பாஜகவையும் திமுகவும் ஒன்னாலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. பாஜக மீது ஒரு பெரிய அந்நியம் இருக்குது மக்களுக்கு, ஒரு பெரிய ஒவ்வாமை இருக்குது. அதாவது இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா திமுக வந்து இவன் கெட்டவனாலும் இவன் எனக்கு தெரிஞ்ச கெட்டவன், அந்த நோன் டெவில் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பாக்குறாங்க இல்லையா. இந்த பிரச்சாரம் வந்து யார் மத்தியில ஈடுபடும் அப்படின்னா சில அதாவது இந்த படித்த வர்க்கத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட ஈடுபடும். அவங்க மக்கள்கிட்ட போய் திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது வந்து டைரக்ட் பிரைமரி கிடையாது, செகண்டரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதான் பிரச்சனை. என்ன அப்படின்னா இப்போ பாஜகவும் திமுகவும் கிடையாது, நம்ம பாஜகவும் அதிமுகவுமே ஒண்ணு இல்லைங்கிறோம். அவங்க இப்ப கூட்டணி வச்சனாலதான் திட்டுற மொழிய பாஜகவும் இந்தியாவில் எந்த கட்சியுமே நீங்க ஒப்பிட முடியாது. வேணா நீங்க வந்து பால் தாக்கரே இருந்தபோது அந்த சிவசேனா வேணா ஒப்பிடலாம் மொழியா. பாஜக பாசிசம் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப கொடிய கட்சி அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப எளிமையான விளக்கம் என்னன்னா ஒரு பாசிசத்துக்கும் சர்வாதிகாரமா இருக்கலாம். திமுக வந்து பிரதமரான சர்வாதிகாரியா இருக்கலாம், இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்வாதிகாரியா இருக்கலாம். ஒரு சர்வாதிகாரிக்கும் ஒரு பாசிஸ்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு சர்வாதிகாரி தவறு செய்யும் போது மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ வந்து சிப்காட் பிரச்சனையில வந்து திமுக வந்து குண்டாஸ் வழக்கு போட்டுச்சு. திமுக ஆதரவாளர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவித்து விளக்கம்லாம் கொடுப்பாங்க, ஆனா மக்கள் ஒருபோதும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பாசிஸ்ட் கட்சி ஒரு பாஜக வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த சர்வாதிகாரி அதுக்கான ஆதரவு இல்ல ஆதரவான இருக்க கட்சி ஆதரவு தெரிவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, மக்கள் மத்தியிலே அதுக்கு ஒரு ஆதரவு பிறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க மக்கள் மத்தியிலே அந்த மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு வச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியிலே வந்து யாரை எதிரியா நிறுத்துவது. இப்ப நீ ஒண்ணுமே இல்லை, ரயில்வே ஆக்சிடென்ட் ஒடிசால நடக்கும், உடனே ஒரு கூட்டம் என்ன தேட ஆரம்பிக்கும்னா அந்த டிரைவர் முஸ்லீமா தேட ஆரம்பிக்கும். நீங்க வந்து இப்ப திமுக அந்த மாதிரியான ஒரு விளக்கமோ அதிமுக அந்த மாதிரி இல்ல காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. அதுதான் வித்தியாசம் மொழிய. கட்சிகள் வந்து பயங்கரமா இருக்கு அப்படி. இன்னொன்னு ஒரு பாசிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கே பொருளியல் கொள்கையை வகுக்கிறதுக்கான உரிமை இருக்கணும். இங்க மாநில அரசாங்கத்துக்கு அப்படிலாம் கிடையாது. மெட்ரோல இருந்து நீங்க மண்டரேகா வரைக்கும் எல்லாத்துக்கும் கையேந்தி தான் நிக்கிறோம். அப்படின்னும் போது இங்க இருக்கிற கட்சி பாசிஸ்டாவே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம். இதை வந்து அவர் புரிஞ்சு பண்றாரு புரியாம பண்றாருலாம் மேட்டர் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு லாபகரமான பிரச்சாரமா இருக்கு. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடணும் அப்படின்னா அதையுமே சொல்றேன். இப்போ எம்ஜிஆர் எல்லாம் சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரின்னு, ஆனா எம்ஜிஆர் வந்து செய்த அளவுக்கு பிரச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் வேற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சும் போது தெரு தெருவாக பிரச்சாரம். அதாவது எம்ஜிஆரே போடலாம் கூட எம்ஜிஆருக்கு அவ்வளவு பெரிய பக்கபலம் இருந்தது. திமுகல இருந்து அப்பவே 14 எம்எல்ஏவோ 20 எம்எல்ஏவோ வெளில வந்தாங்க. வெளில வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்களோட கீழே இருக்கிற சக்திகள் எல்லாமே பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்க எல்லாமே வந்து ஆன்லைன் கேம்பெயின்ஸ்லாம் பண்ண முடியாது. எல்லாமே ஆன்லைன் கேம்பெயின்ஸ் மட்டுமே மக்களை போய் ரீச் பண்ணிடுது அப்படின்னா நீங்க வந்து மோடி அவர்கள் வந்து சௌக்கிதார் அப்படின்னு போட்டார் ஹேஷ்டேக். நம்ம மக்கள் அதை வந்து நேசமணி கான்ட்ராக்டர்னு போட்டு உடச்சு விட்டாங்க. அவ்வளோதான். ஆன்லைன் கேம்பெயின்ங்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் திரும்பலாம், அது மக்களை போய் சென்றடையலாம் கிடையாது. இன்னொன்று குறிப்பான பிரச்சனைகள்ங்க. இப்போ நீங்கள் வந்து திமுகவோட எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறத வந்து எதிர்க்கிறீங்க. இப்போ அதுக்கான விளக்கம் இருக்குது. உதய மின் திட்டத்தில் வந்து அதிமுக தான் கொடுத்தாங்க. அவங்க அந்த விளக்கம் வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க, திமுக மேலே தான் வெறுப்பில் இருப்பாங்க. இப்போ அதை நீங்கள் ஹேஷ்டேக் போடுறீங்கன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு ஓகே. ஆனால் இப்போ குறிப்பான திட்டம் அது ஒரு அரட்டாப்பட்டி கேம்பெயின் ஆகட்டும் இல்லை வந்து பரந்தூர் ஆகட்டும்,
நீங்க அந்த இடத்துல என்ன செயல்படுறீங்க அப்படின்றதான் அங்க மேட்ரு ஒழிய நீங்க அதை ஆன்லைன்ல ஊதி பெருக்கிட்டே இருந்தாலும் யாருக்கும் எந்த இம்பாக்டும் இருக்காது அப்படின்றத பாக்குறோம். இப்போ எடப்பாடி அவர்களே நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இந்த எதனா ரோடு பயணம் எடுத்திருக்காரு இல்லையா, இந்த பஸ் பயணம் ஒன்று எடுத்து அதில் வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நான் இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, கூட்டணி முரண். இன்னைக்கு வந்து ஓப்பனா விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ திமுகவோ அவங்களுக்குள்ள இருக்கிற முரண் டிக்ளேர் பண்ண முடியும். திட்டிக்கிறாங்க அப்பப்ப, மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. ஆனா அதிமுகவால சிஏஏல எங்களுக்கும் பாஜகவுக்கும் முரண் இருக்குன்னு வெளில சொல்ல முடியாது. வேளாண் சட்டத்துல முரண் இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட்டணி முடிஞ்சவனே சொல்லுவாங்க. கூட்டணி அது முடிஞ்சவனே சொல்றாங்க, முடியலன்னு சொல்றாங்க, அது வேற மேட்ரு. என்ன அப்படின்னா தங்களோட இறையாண்மையை, அதாவது எடப்பாடி அவர்கள், நான் தான் சொல்றேன், நான் நேற்று டிவி டிபேட்ல கூட அதான் சொன்னேன், மக்களை காப்பாற்ற வேணாம், கட்சியை காப்பாற்ற வேணாம், சொந்தமா ஒரு சுயமரியாதை இருக்கணும்ல. பவன் கல்யாண நயினார் நாகேந்திரன் மேடையில் எடப்பாடியை வச்சுக்கிட்டு சொல்றாரு இவர் தான் அடுத்த எம்ஜிஆருங்கிறாரு. கொஞ்சம் சூடு சொரண வேணாம், இனி சிரிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வர்றாரு. அங்க டீ குடிக்கிறதா நீங்க கட்சி தலைவராக இருக்கீங்க. உங்க கட்சியில ஒருத்தர், அதாவது உங்க கட்சியை நிறுவனவரை வேற ஒரு ஆளை காட்டி சொல்றாங்க, கோவம் வர வேணாமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, விசிகா மேடையில் திருமாவளவன் அவர்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். அடுத்த அம்பேத்கர்னு சொன்னதுக்கு அவர் அடுத்து போய் பேசும்போது சொல்லுவார், நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்கன்னு நீ இப்படி சொல்கிறதுல வெளிப்படுது, ஆனால் தயவு செஞ்சு இப்படி ஒப்பிடாதீங்க, நான் அதுக்கு தகுதியானவனன். எப்படி அவர் எந்த கட்சியை ஆசானாக வைத்திருக்கிறாரோ அதையே அவருன்னு சொன்னதுக்கே அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. இதுல மூணாவது மனுஷனை காட்டி வந்து அவர் தான் அடுத்த எம்ஜிஆருங்கிறாங்க, இவர் சிரிச்சுன்னு வர்றாரு. அதே போல வந்து அமித்ஷாவும் இவர் உட்காந்துருக்குறாங்க, கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அமித்ஷா வந்து பத்திரிகையாளர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல், இருப்பா ஸ்ரீகாந்த் கருணேஷ் இருக்காரு, என்னப்பா சொல்றான் அவன் அப்படின்னு டிரான்ஸ்லேட், என்னப்பா சொல்றான் அவன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கண்டிஷன்ல வந்து கூட்டணி? சொல்லு, ஒரு கண்டிஷனும் இல்லைன்னு சொல்லு அப்படின்றாரு. ஸ்ரீகாந்த் வந்து சொல்றாரு, எந்த நிபந்தனையும் இல்லாம எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் சேர்ந்ததாக அப்படின்னு. இவர் வந்து சிரிச்சுட்டே வணக்கம் வைக்கிறார். ஏங்க இதெல்லாம் நீங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க. நான் வந்து எடப்பாடி அவர்களை எதிர்த்தாலும் விமர்சிச்சாலும் இங்க பல கோடி மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்து அவரு இல்ல அதையெல்லாம் தாண்டி சொல்லிட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுவார்த்தையே இல்லை. அதனாலதான் நாங்க சொல்றோம்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றத வந்து அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிறோங்க. ஏன் அப்படி ஒரு நிர்பந்தத்துல அதிமுக சிக்கிருக்கு நினைக்கிறேன். அதுதான் இப்போ கட்சியோட இறையாண்மை. திமுக பண்ணாதே அத கூட ஒரு கேள்வியாக வைக்கிறாரு. திமுக பண்ணாதே நாங்க பண்ணிட்டோம். அன்னைக்கு திமுக கூட்டணி வைக்கும் போது பாஜக நல்ல கட்சி, மதவாத கட்சி இல்ல, இன்னைக்கு வந்து மதவாத கட்சியா, உங்களை ஏமாத்துறாங்க, ஏமாறாதீங்க அப்படின்னு நேத்து பேசுறேன். நான் அதேதான் கேக்குறேங்க. திமுக பண்ண தப்புங்க பாஜக கூட்டணி. ஆனா திமுக கூட்டணி வைக்கும் போது ஆர்டிகல் 370 நிறைவேற்ற மாட்டோம், ராமர் கோயில் கட்ட மாட்டோம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம்னு வாஜ்பாயிட்ட கையெழுத்து வாங்கி காமன் மினிமம் ப்ரோக்ராம் மக்களுக்கு டிக்ளேர் பண்ணாங்கல்ல. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க மாட்டோம், நீட்டை தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிப்போம், தர வேண்டிய நிதியெல்லாம் தருவோம், இந்த 3 பிரச்சனைகள் கையெழுத்து வாங்கிட்டு அவர் பாஜக கூட கூட்டணி கிடையாது, கட்சியை போய் சரத்குமார் மாதிரி நைட்டு 2 மணிக்கு அவர் ஒய்ஃப் டிக்கெட்டு இணைச்சிக்கிட்ட கூட கொடுத்துட்டோம். இந்த 3 கண்டிஷனையும் அவர் வந்து எழுதி வாங்கிட்ட சொல்லுங்க, நான் இறங்கி அதிமுக பிரச்சாரம் பண்றேன். இந்த 3 கண்டிஷனையும் வாங்கிட்டாருன்னா நீட்டுக்கு விலக்கு, மும்மொழி கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கை இங்க வந்து அமல்படுத்த மாட்டோம், இங்க தர வேண்டிய எல்லா நிதி, அது மன்றேகாலேருந்து மெட்ரோ வரைக்கும் எல்லாத்துக்கும் நிதி தருவோம், இது 3 கையெழுத்து வாங்கட்டும். நான் ஸ்டார் கேம்பெயினர் மாதிரி இலவசமா 234 தொகுதியும் ஜனவரிலேருந்து மே வரைக்கும் நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன். பண்ண முடியுமா? ஒன்றும் கூட பண்ண முடியாது. இதுல அந்த நிலைமைக்கு அதிமுக கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு அப்ப இவர் பதவிக்கு வருவதற்கு பிஜேபியை நம்பி இருப்பாருன்றதா இங்க தெரியுது. நம்ம அதனாலதான் சொல்றோம், இன்னைக்கு பாமகவே ஏன் இந்த நிலைமையில இருக்குன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் காசு வாங்குங்க, எவ்வளவு வேணாலும் கூட்டணிக்காக விட்டு கொடுங்க, ஆனா கட்சியின் இறையாண்மை அவங்கள்ட்ட விட்டு கொடுக்காதீங்க. கட்சியில என்ன நடக்கும்ன்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன், நீ எனக்கு தர வேண்டிய காசுல கம்மியாத்தா, இல்ல ஒதுக்க வேண்டிய சீட்ல கம்மியா ஒதுக்கு, மத்தியில அமைச்சர் பதவி 2 பதவி தரேன், 1 பதவி தான், ஆனா என் கட்சி இறையாண்மை என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற தில்லோட நீங்க வந்து பேரம் பேசுனீங்க அப்படின்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க. சரிங்க, நான் எங்களை சேஃபா விட்டுருங்க, கட்சியில நீங்க சொல்றதே செஞ்சுக்கலாம். எங்க செல்லூர் ராஜு, இன்னும் பல அமைச்சர்கள் போய், ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் போய் இந்து முன்னணிங்கிற ஒரு கட்சிங்க, அது பாஜக கூட கிடையாதுங்க, பாஜக வந்து மத்தியில் ஆள்ற கட்சி. இந்து முன்னணின்றது யாரு? இந்து மக்களுக்கே சம்மந்தம் இல்லாத, இந்து மதத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ரவுடி கும்பல். அது அந்த ரவுடி கும்பல் ஒரு மாநாடு நடத்துது, அதுல போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் திட்டுறத பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் அது ஒரு கண்டனம் தெரியலன்னு சொன்னாங்களே. அதுதான் எவ்வளவு கேவலம் பாருங்க. திராவிட ஆரியம்னா அதெல்லாம் ஆய்வாளர்கள் பார்த்துக்கிறதுங்க. கட்சி பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு கேவலமா கட்சி நடத்தினா அப்புறம்
மக்கள்லங்க தொண்டர்கள் எப்படிங்க மதிப்பாங்க? ஏற்கனவே வெளியே வந்தது காரணம் என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியில் தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய சலசலப்பு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா மதிக்க மாட்றாங்க. 32 வருஷம் ஆண்டுருக்கீங்க இந்த கட்சி. அப்போ அந்த தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்குன்னு அந்த ஊரில் அந்த பகுதிகளில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கும். அவன் நல்லது பண்ணுறான் கெட்டது பண்ணுறான், அப்புறம் அவனுக்கு ஏன் ஊருங்கிற ஒரு ஓனர்ஷிப் இருக்குல்ல. அதை நீ வந்துட்டு நான் மத்தியில் ஆட்சி பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் சொல்கிறதுக்கு தான் வந்து மீட்டிங்கை போகணும், நான் சொல்கிறதுலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நான் சொல்கிறதுலாம் கொடியை கட்டணும் அப்படின்னா அதிமுக தொண்டை எப்படி ஒத்துக்குவான்? இப்போ அவ்வளோ பிரச்சனைகளும் இருந்துட்டு அப்போ எதாவது சொல்கிறேன். சுற்றுப்பயணம் முழுக்க பாஜகவோடு சேர்ந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும் போல. அதற்கான அழைப்பிதழ்களையும் கொடுக்குறாங்க, அதுல கலந்துக்கவும் செய்யறாங்க பாஜக. கூட்டணி வைக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் என்ன சொல்றீங்க? கூட்டணி வைக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க, அதை கூட விட்டுருங்க. டெல்லிக்கு போறாரு, நீங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு? திமுக தான் பாஜகவோட கள்ள கூட்டணி இருக்கு, எங்களுக்கு வந்து தேவையில்லைங்கிறாரு. கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாஜக இப்ப கெட்ட கட்சின்னு தானே அர்த்தம். நீங்க 1999 திமுக கூட்டணி வச்சதெல்லாம் விடுங்க, இப்ப நீங்க தானே 3 மாசம் முன்னாடி வரைக்கும் கள்ள கூட்டணி. நீங்க பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்குன்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அர்த்தம். அப்போ பாஜக கெட்ட கட்சின்னு தானே அர்த்தம். அப்ப அவங்க கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கனால நீங்க திமுக எதிர்க்குன்னு மக்கள்கிட்ட நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. என்ன ஏங்க சண்முகம் அவர்கள் வந்து இங்க வந்து வட தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது உங்க அப்பன் வந்து வாஜ்பாயே ஓட விட்டவங்கடா எங்க புரட்சி தலைவி அம்மானு அண்ணாமலையை பார்த்து பேசினாரு. அண்ணாமலை வந்து டேபிள் கடியில காலை பிடிச்ச தற்கூரி நாயில்லன்னு வந்து எடப்பாடியை பத்தி பேசினாரு. இதெல்லாம் எப்ப நடந்தது? அண்ணாமலை தூக்கிட்டாங்களே. அண்ணாமலையை தூக்கிட்டா அண்ணாமலை இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு? பாஜக 2026 பாஜக ஆட்சி தான் நடைபெறும்னா வந்தா என்ன, அதுவும் வந்தா என்ன சொல்றாரு? தனியார் பள்ளிகளுக்கு எல்லாம் அனுமதி தர மாட்டோம்னு கொள்கை லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்ல வேண்டியதுதானே, அப்படிலாம் பண்ண முடியாது சொல்ல வேண்டியதுதானே. ஏங்க ஒரு அண்ணாமலைங்கிறவர் யாருங்க? அவர் என்ன 20 வருஷம் அரசியல் இருந்தவரா? இல்ல வந்து பெரிய பெரிய ஏதோ வந்து பிரைம் மினிஸ்டரோட பையன் ராகுல் காந்தி மாதிரி அப்படிங்கறதுனால பெரிய அரசியல் பலம் கொண்டவரா? அவர் வந்து அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தானே ஆகுது. அவரை கூட எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நீங்க வந்து வாய் பத்தி வேடிக்கை பாக்குறீங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்க கட்சி, அதான் சொல்றேன், பவன் கல்யாணம் எம்ஜிஆர்னு சொன்னா ஏத்துக்க பார்க்க முடியல. உங்களை கூட்டி வச்சு அண்ணாவுக்கு எதிராக போடுறாங்க, பெரியாருக்கு எதிராக போடுறாங்க. ரொம்ப மட்டங்க. நீங்க மதுரை பக்கம் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எடப்பாடி அவர்கள் முகம் இருக்குது, வேலுமணி அவர்கள் முகம் இருக்குது, எல்லாம் முகம் இருக்குது. பக்கத்துல வந்து திராவிடத்தை வீழ்த்துவோம்னு வந்து போஸ்டர் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டும் அந்த மேடைக்கு போறீங்க, அந்த மேடையில உட்காடுறீங்க, டீயை குடிக்கிறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, மேடையில போய் பேசுறீங்க, முருகனுக்கு அருள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு கட்சி. இந்த கட்சி 32 வருஷம் ஆட்சி பண்ணுதுன்னு ஒரு லெகசி வேற. இது வந்து தமிழ்நாடு மக்களை கொச்சப்படுத்துறது. தமிழ்நாடு மக்கள் எப்பெல்லாம் திமுகவுக்கு பாடம் போகட்டும்னு நினைச்சாங்களோ அப்பெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்காகவாது, அந்த மரியாதைக்காகவாது, மக்கள் மீது ஒரு அடிப்படை மரியாதைக்காகவாது கட்சியை ஒழுங்கா நடத்தணும்ல. இப்படி கொண்டு போய் பாஜக கூட கூட்டணி வைங்க. ஆனா நீங்க தான், நான் தான் சொல்லிட்டேங்க, பத்திரிகையாளர்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க, நான் தான் சொல்லிட்டேங்க, நாங்க தாங்க தலைமைன்னு சொல்றதுக்கு என்னங்க. அதான் டெல்லியில முடிவு பண்ணிடுச்சுங்க. அமித்ஷா வந்தபோது நீங்க உங்க எல்லாத்துக்கும் என்ன விட நல்லா தெரியும். அமித்ஷா சொல்லிட்டாரு இல்லைங்க, ஏதோ அதான் நீங்களே கேட்டீங்களா, முதலாளி என்ன சொன்னாரு கேட்டீங்க இல்லைங்க, அதை மாரி நாங்க என்னங்க பண்ண போறோன்ற துணியில பேசுறாரு. இல்ல, அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு கூட்டணி அறிவிச்சப்ப என்ன சொன்னார்னா, வெளியில இருக்கக்கூடியவங்க ஓபிஎஸ் இவங்களையெல்லாம் வந்து சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்களா, அதிமுகனுடைய உள் விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப மதுரை வந்துட்டு போகும்போது 2 முறை என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகல இருந்து முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பலமாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான். அதிக தொகுதிகள்ல, அதாவது அவங்களுடைய கூட்டணியில அதிக தொகுதிகளை அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்க தான் வேட்பாளரை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க, அதிமுக தான். ஆனா அதையும் மாற்றா இவர் சொல்றாரு. இப்ப அதுக்குமே எடப்பாடி அவர்கள் அமித்ஷா சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு தானே சொல்றாரு. அதான் இப்ப நீங்க முருகன் மாநாடுன்றத நடத்துறாங்க இல்லையா, அதுவே எப்படி இருந்திருக்கணும்னா, இங்க பலம் கொண்ட கட்சி அதிமுக நடத்தி மற்ற எல்லாரும் வந்து அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா வேற. இவங்களே ஒரு துணை அமைப்பு, தேர்தலே இல்லாத ஒரு அமைப்பு நடத்தும், அதுக்கும் போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அங்கே யாரோ வந்து இப்போ, அதாவது யோகி ஆதித்யநாத் வருவாராம், பவன் கல்யாணம் வருவாராம். இதெல்லாம் முதல்ல வந்து விட்டு வேடிக்கை பார்க்கறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதில் என்ன தவறு? யோகி ஆதித்யநாத் வரல இல்லை, வருவாருன்னு சொன்னாங்க, சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து ஜெயலலிதா இருந்த போது இந்த அறிவிப்பெல்லாம் வந்திருக்குமா? முதல்ல யோகி ஆதித்யநாத் வராரு, அவர் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அதிமுக ஆதரவாளர் கூட இருங்க,
யோகி ஆதித்யநாத் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு பெருக்கி கொடுப்பாருன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா, பவன் கல்யாண் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கு தமிழக மக்கள், நான் இங்க படிச்சு வளர்ந்துருக்கேன், மயிலாப்பூர்ல தான் படிச்சேன், எனக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு, தமிழக மக்களுக்கு இப்போ உதவி தேவை, தமிழக மக்களுக்கு என்ன உதவி பண்ணவும் நான் தயாரா இருக்கேன், தமிழக மக்கள் யார்கிட்ட கையேந்தி உதவி நிக்கிறாங்கன்னு தெரியல, அப்படி அவர் பேசுறாரு. அந்த மேடையில அதிமுகவினரும் இருக்காங்க. ஆமா அதுதான் சொல்றேன். அப்ப இன்னொருத்தன் பேசுறான் அப்படின்னும் போது நீங்க வந்து திமுக விட்டுருங்க, திமுக வந்து எக்கட கட்டு போட்டோம், உங்களை அவன் வந்து டேய் அவனை கலாய்க்கிறான்டா அப்படின்னு வந்து சந்தானத்திட்ட அந்த எந்த காமெடி வரும் இல்லையா, ட்ரெயின் காமெடி, அந்த மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து ரொம்ப இழிவாக நடத்துறாங்கட்டோம். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பெரும் வேதனையாக இருக்கிறதுக்கு காரணம்னா, அவர் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவரும் ஒரு 4 வருஷம் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அப்படி அவரை வந்து அவமதிக்கும் அப்படின்னும் போது அது அவர் அவமதிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு தமிழ் குடிமகனாக என்னோட ஜனநாயக உரிமை மீதும் அது ஏறி நடக்கிற மாதிரி இருக்குது பாஜக. உனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் எப்பயுமே ஓட்டு போட்டது கிடையாது, ஆனா நீ வந்து இங்க வந்து யார் ஆட்சியில இருக்கணும் யார் ஆட்சியில இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ற அப்படின்ற இடத்துல இருக்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து நான் இந்த 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 ஜனநாயகத்தின் அடிப்படை மேலேயே எனக்கு கேள்விக்குறியாக்குறது அப்படின்றதுனாலதான் நம்ம இது பண்றோம் இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஐயா உங்க சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக கட்சியை நடத்துங்க, தமிழ் மக்கள் நாங்க எங்களை காப்பாத்திக்கிறோம், நீங்க உங்க சுயமரியாதை அப்படிங்கிற பேர்ல நீங்க எங்களை தான் அடகு வைக்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.